இந்த 6, 15, 24 ஏன் அப்படின்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். எதையுமே அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுப்பாங்க. அந்த 6 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் கற்றுப்பாங்க. 7ஆம் தேதி பிறந்தவங்க, 16ஆம் தேதி பிறந்தவங்க, 25ஆம் தேதி பிறந்தவங்க, இன்ட்யூஷன் இருக்கிற நம்பர்லேயே அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான். அவங்க வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி திசை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்கிறதுலாம் நடக்குதுல்ல, அப்போ நடந்துரும் அந்த தாட்லேயே இருப்பாங்க. அவங்களால வேறு ஃபுல்ஃபில்லாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இவங்க வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கவே இருக்காது. இவங்களோட தாட்டெல்லாம் அமானுஷம், ஆன்மீகம் இப்படி போவாங்க ரொம்ப டீப்பாக. 8க்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற நம்பர்லேயே. அது நல்லது செஞ்சாலும் பேர் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேர் பேசப்படும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற நம்பர்லேயே. தைரியமாக வந்து முன்னாடி நிற்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆக தான் இருக்கும். போர்க்குணம் அவங்கக்கிட்ட இருக்கும், விடாமுயற்சி அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முரடனாக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க, எனக்கு தோணுனதான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு அப்படின்னு அடமண்டாக நிற்கிறதுல இருக்கிற நம்பர்லேயே 9 தான் நம்பர் 1. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆரா பாபுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அனைத்து ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். சூப்பர். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. பொதுவாகவே ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரியான குணம் இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பிறந்த தேதியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க பிறந்த தேதியை வச்சு இவங்க இப்படிப்பட்ட ஆள், இவ்வளோ பெருசாக வருவாங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது நம்பர் 6 அப்படின்னாவே ஒரு ஜாலியான நம்பர். 6னாவே ஜாலி. நீங்க சொல்லும் போதே அந்த ஃபேஸ்லோட ரியாக்ஷன் மாறுது, ஒரு மாதிரி வைப்ரேஷன். 6 உட்கார்ந்துருக்கறதால சொல்றேன். சோ இப்போ என்னன்னா இந்த 6, 15, 24 இவங்கெல்லாம் வந்து 6க்குள்ள வருவாங்க. 6னாவே சுக்கிரன் அப்படின்னு வார கேட்டாவே ஒரு சந்தோஷம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உனக்கு சுக்கிரன் வந்து பின்னாடியே இருக்கிறான்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். இது 5வது பணத்தை சேமிக்கும். 6 வந்து கம்ஃபர்டபுள் லக்ஸூரியஸ்க்கு செலவு பண்ணும், சேர்த்துக்காது. அப்போது அந்த 6க்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டோன்னா அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை அசுர குருன்னு சொல்லுவாங்க. அசுர குருன்றது 3ஆம் நம்பர். இது வந்து அசுர குரு. எதையுமே அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுப்பாங்க. அந்த 6 இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் கற்றுப்பாங்க. எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த கலையாக இருந்தாலும் அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து 6 வந்து நல்ல வைப்ரேஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேச்சில் வந்து இவங்க படித்தது கேட்டது எல்லாம் போட்டு பேசி அதை வந்து புது விதமான ஒரு பேச்சை டெலிவரி பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா வீட்டில் சொல்கிறதெல்லாம் உண்மையான்ட்டு. ஏன்னா படித்தது கேட்டதெல்லாம் பேசும்பொழுது என்ன ஆகும்னா அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து டெலிவரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து 6க்கு இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம்னா நன்மை தீமை ஆண்களாக இருந்தால் நன்மை தீமை பெண்களால் மட்டுமே அமையும். பொண்ணாக இருந்துச்சுன்னா நன்மை தீமை ஆண்களால் மட்டுமே அமையும் அப்படின்ற ஒரு வைப்ரேஷனல் நம்பர்ஸ். தெரிஞ்சு இந்த வைப்ரேஷனே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஏன்னா பெண்களுக்கு ஆண்கள்னால தான் பேட் வைப்ரேஷன்னா அது கொஞ்சம் இல்லை இருக்குது. ஏன்னா அது இந்த 6 இருந்துச்சுனாவே அது நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லா ஒரு கம்ஃபர்ட்டு அந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். லட்சியவாதிகளாக இருப்பாங்க, முட்டி மோதுவதை நிறுத்த மாட்டாங்க. அழகை மிக விரும்பக்கூடிய நபர் அப்படின்னா மொத்த நம்பர்லேயே ஃபஸ்ட்டு 6 தான். சரிங்களா? அடுத்து 5, 2 இவங்கெல்லாம் வந்து அழகை மிக விரும்பக்கூடிய நபர்னு சொல்லுவாங்க. அலங்கார பிரியர்னு கூட சொல்லுவாங்க. எந்த வயதாக இருந்தாலும் 6 இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாடி அந்த இதுவே வந்து தோற்றமே வந்து அப்படி இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை இந்த மாதிரி லக்ஸூரியஸான விஷயங்கள்லாம் இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸு, பார்லர்ஸு, பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேக்கரிஸ், ஐஸ்கிரீம்ஸு, அந்த மாதிரி ரிச் நட்ஸு, ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணுவவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஆக்டிங்கில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. சில பேர் இதில் 6ல் அரசியலில் கூட இருக்கிறாங்க. அரசியல் எல்லா நம்பருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் எந்த இடத்துல நம்ம அங்கே வேல்யூவாக நிற்கணுன்றதெல்லாம் ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே அவங்க இப்போ கார்மெண்ட்ஸு, காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி டெய்லரிங் யூனிட்ஸில், பொட்டிக்கு, ஃப்ளார்ஸ் பொட்டிக்கு, இதெல்லாம் 6க்கு எந்த பொருளெல்லாம் அழகான பொருளாக வருதோ அந்த பொருள் எல்லாமே இவங்க பிஸ்னஸில் இருப்பாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்ததாக 7வது நம்பர் 7 அப்படின்றது வந்து
ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. இருக்கிற நம்பர் 7னா 7ஆம் தேதி பிறந்தவங்க, 16ஆம் தேதி பிறந்தவங்க, 25ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் 7க்குரியவர்கள். இவங்க வந்து இவங்களோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா அமானுஷ கலைகள் தான், அக்கல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான ஒரு நாட்டம் வந்து அமானுஷ கலைகள் மேலே இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு வந்து இன்னர் சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, உள்ளுணர்வு ஆற்றல்னு சொல்லுவோம், இன்ட்யூஷன் சொல்லுவோம். இன்ட்யூஷன் இருக்கிற நம்பர்லேயே அதிகம் வந்து பார்த்திங்கன்னா 7 தான். உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும், அதாவது உள்ளே சொல்லிகிட்டே இருக்கும். அது வந்து நடக்கும். ஏன்னா அந்த 7காரங்களோட கனவு வந்து அடிக்கடி பழிக்கும். இது கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கனவு வந்து பழிக்கும் தன்மை கொண்டது. இன்னொன்று என்னென்னா, ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, செவி, வாய், இந்த இதில் உணராத விஷயங்கள் கூட அவங்களால உணர முடியும். அதுதான் அவங்களோட இன்ட்யூஷனோட ஸ்பெஷல். அதனால் என்ன நடக்கும்னா, அது முன்னாடியே தெரியுது அவங்களுக்கு. ஒரு இன்ட்யூஷன் தெரியும் போது என்ன நடக்கும்னா, அது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி திசை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்கிறதுலாம் நடக்குதுல்ல, அப்போ நடந்துரும் அந்த தாட்லேயே இருப்பாங்க. அவங்களால வேறு ஃபுல்ஃபில்லாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒருவேளை தப்பான கனவு எப்படி எது நடந்தாலும் வந்து அதிகமான இன்ட்யூஷன் இருக்கவங்க. அதனால் இவங்களுக்குள்ளே பயந்துப்பாங்க. இவங்க பயப்படுறது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தமான விஷயங்கள்ல இருப்பாங்க, ஆக்டிங் சம்மந்தமான விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, கார்கோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கொரியர், கார்கோஸ்லாம், இதெல்லாம் இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, நேவி, ஷிப்பில் போகிறது, சீ ஃபுட்ஸு, அப்புறம் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்லலாம் இவங்களுடைய தாட். டிரைவிங், நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 பார்த்திங்கன்னா டிரைவிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நல்லாவும் டிரைவ் பண்ணுவாங்க. டிரைவர்ஸும் நிறைய நம்பர்ஸ் 7ல் பார்த்துருக்கோம் நம்ம. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கார்கோ சர்வீசஸ்ஸு, இதெல்லாம் அதிகமாக எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி கேட்ரிங்லேயும் வந்து இவங்க வந்து ஈடுபடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி கலைகளில் வந்து கற்றுக்கிட்டு அதையும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹீலிங் பண்ணுவாங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கான இண்டஸ்ட்ரி. மேஜராக பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா, இதில் பெஸ்ட்டு நபர்கள் பார்த்திங்கன்னா 7 தான். அவங்கள மாதிரி டிடெக்டிவ் வந்து நம்ம அவங்ககிட்டேருந்து தப்பி ஓடுறதுன்றது அது அடுத்த நம்பரோட வைப்ரேஷன். ஆனால் இவங்ககிட்ட தான் அவ்வளோ தப்ப முடியாது. அவ்வளோ ஆராய்ஞ்சிட்டே இருப்பாங்க டிடெக்டிவ். அதுதான் இவங்களுக்கு வந்து ஃபயர் ஆகுறது இவங்களுக்கே. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த ஒரு தாட் வந்துடும். அப்போ டிடெக்டிவ்னா என்ன வரும்? சந்தேகம்ன்ற தாட் வந்துடும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். ஸோ அவங்க டிடெக்டிவ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் 7 கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிக்க முடியாது. ஆனால் இது 7 பற்றி தெரிஞ்சவங்களாக தான் தப்பிச்சிக்கலாம், ஆனால் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமானுஷ எண், ஞானக்காரகன்னு சொல்கிறதுனால அவங்க டீப்பாக அவங்க என்னென்னா இந்த துறவு நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப விருப்பம் இருக்கும். பிரம்மச்சரியம் சொல்லுவாங்கள்ல, இருக்கிற நம்பர்லேயே அதிக விருப்பம் வந்து 7க்கு தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு பிடிப்பில்லாதவங்களுக்கான, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கவே இருக்காது. குடும்பம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும், ஆனால் பிடிப்பு இருக்காது. இவங்களோட தாட்டெல்லாம் அமானுஷம், ஆன்மீகம், இப்படி போவாங்க ரொம்ப டீப்பாக. நிறைய அது சார்ந்து தான் இருக்கும். ஸோ இதுதான் 7க்கான ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈஸியாக போடக்கூடிய நம்பர் அது. ஸோ இதெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட இதை மட்டும் வச்சு பயந்துடக்கூடாது. இந்த 7 மட்டும் இருக்காது. அப்புறம் நம்ம விதியன் இருக்குது, கிழமைன்னு இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன கரெக்டான செக்மெண்ட்டு, இவங்க எப்படி லைஃப் அமைச்சிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். அப்போ எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான், சரிங்களா? ஸோ அதனால் அது கூட பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அடுத்ததான் 8வது நம்பர். 8 வந்து தொழில்காரகன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆன்மீகம் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 8னா 8, 17, 26 இந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா 8 என்ன பண்ணுன்னா, உறவுகளை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. உறவுகள் எல்லாருக்கூடையும் ஒரு உறவு வச்சுக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும், ஒரு அன்பு, அந்த எளிமையான பழகுவது, இதெல்லாம் 8 கூட இயல்பு. எந்த இடத்துக்கு போனாலும் எளிமையாக பழகிடும், எல்லாம் பண்ணிவிடும். என்ன ஒன்று 8 இன்னொரு விஷயம் என்னென்னா, ரகசியம் நிறைந்தது 8. இந்த 8காரங்கிட்ட நம்ம ரகசியம் சொல்லலாம், அது பத்திரமாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கோம். ரகசியம் நிறைந்தவர் எதை எப்போது எப்படி செய்வார் என்று யாருக்கும் தெரியாது, புரியாத புதிராகவே இருக்கும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. அது இல்லாமல் இவங்களும் நிறைய வந்து இப்போ கணக்கு சம்மந்தப்பட்ட துறை, அப்புறம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட துறை, ஜனவசியம் மிக்கவர், பப்ளிக் அட்ராக்ஷன் ஃபிகர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 3-4 நம்பர் இருக்குது. 6 வரும், 2 வரும், 8 வரும், 5 வரும். இதெல்லாம் பப்ளிக் அட்ராக்ஷன் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனவசியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க அதாவது எளிமையாக பழகிறவங்கன்றதுனால இவங்களோட நெட்வொர்க்கு பெருசாக இருக்கும், நிறைய நண்பர்கள் வட்டம் இருக்கும், இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனிமை உணர்ச்சி, தாழ்மையான எண்ணம். அந்த தாழ்மையான எண்ணம் வந்து நிறைய இவங்களோட குரோத்தை வந்து தடுத்துரும். நம்ம போய் சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்களா, நம்ம போய் சொன்னால் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு போய் சொல்ல மாட்டாங்க. அது தாட்லேயே அவங்க அப்படியே வந்து லேக் ஆகி நின்றுக்கிறது தான் இவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்.
அப்போ இவங்களை நம்ம புஷ் பண்ணணும். இவங்க கூட என்னென்ன நம்பர் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நம்ம ஈஸியாக புஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இவர்கள் வந்து மறைவுக்கு பின்னும் இவங்களுடைய பெயர் பேசப்படும் அப்படின்னா 8க்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இருக்கிற நம்பர்லேயே. அது நல்லது செஞ்சாலும் பேர் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேர் பேசப்படும் அப்படின்ற ஒரு நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த கடவுள், உலகம், மனிதன், இது 3த்துக்கான தொடர்பு என்னன்றது ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உலகிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு ஆராய்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் 8க்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 8 வந்து தீவிரமான இயல்பு கொண்டவர். எது பண்ணாலும் தீவிரமாக உள்ள விடுவாங்க. அப்போ தீவிர இயல்பு ஒன்று, சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டாங்க, ரிலீஜியஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா தீவிரமாக விடுவாங்க. இல்லை நான் நார்த்திகராக இருக்கணும் அப்படின்னா தீவிரமாக கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோட்பாட்டில் தீவிரமாக உள்ள விடுவாங்க. இந்த அப்படி இருக்கவங்க 8 என்னாகும்னா ஒரு காலகட்டத்தில் இப்படி மாறும். நார்த்திகவாதினா இருந்து ஆத்திகவாதியாக மாறும், இல்லை ஆத்திகவாதியாக இருந்து நாத்திகவாதியாக மாறும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 8க்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ தீவிர இயல்பு கொண்டவர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கவங்களுடைய விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு வந்தால் கூட தீவிரமாக இறங்கி அதை வந்து பண்ணோம். ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கர். இன்னொரு விஷயம் என்னென்னா, எது அவங்களுக்கு நடந்தாலும் எது அப்ளை பண்ணாலும் லேட்டாகி தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர உடனடியாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போது ஒரு 2 வைப்ரேஷன் நம்பர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ 1 அப்ளை பண்ணுது, 8 அப்ளை பண்ணுது. 1க்கு சீக்கிரமாக கிடச்சிரும், ஆனால் 8க்கு கொஞ்சம் நாள் இழுக்கும். ஆனால் வெற்றி நிச்சயம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி வலி வேதனைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வலி எது காரியம் வந்தாலும் இழுத்து போய் முடியும். 8க்கான ஆதிக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 8 மட்டும் இல்லை, 8க்கு சப்போர்ட்டிவாக சப்போஸ் 1 இருக்குது, இல்லை 8க்கு சப்போர்ட்டிவாக 5 இருக்குது அப்படின்னா 8ஓட வைப்ரேஷன் வேறு மாதிரி மாறும். அப்போ நம்ம டோட்டலாக பார்த்துட்டு இது சில இயல்புகள் தான். அவங்களுடைய எளிமையான தன்மை, அவங்களுடைய பழகக்கூடிய தன்மை, அவங்க ரகசியம் நிறைந்த தன்மை, இதெல்லாம் மாறவே மாறாது. அந்த ஆன்மீக ஆராய்ச்சி இதெல்லாம் மாறாது. இன்னும் சில குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ தாழ்மையான எண்ணம் 8க்குன்னா நிறைய இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து 9 சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து முறியடிக்கப்படும். ஸோ அதெல்லாம் டோட்டலாக நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா 8க்கான விஷயங்கள் சொல்லலாம். இவங்க நிறைய வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் லிக்விட் ஃபுட்ஸு, ஸ்க்ராப்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் வந்து எந்த விதமான ஸ்க்ராப்பாக இருந்தாலும் எடுத்து பண்ணால் பயங்கர வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்கில் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ டைப்பிங்கு, டிடிபி அந்த மாதிரி இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் அக்கௌண்ட் ரிலேட்டடான, அதாவது செகண்ட் கேட்டகரி. இப்போ 5க்கு வந்து பெரிய கேட்டகரி சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து ஐஆர்எஸ் இந்த மாதிரிலாம் வந்து சிஏ எப்படிலாம் போவாங்க. இவங்களுக்கு வந்து அடுத்த கேட்டகரியில் இருக்க ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்ஸு, இப்போ அக்கௌண்டன்ஸு, அந்த மாதிரி கணக்கு சம்மந்தப்பட்ட துறையிலையும் நிறைய 8 இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் எப்படியாவது வந்துடும். கொஞ்சம் இருக்கிற நம்பர்லேயே கொஞ்சம் பணத்தை வந்து ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் செலவு பண்ண மாட்டாங்க, 8 மட்டும் வைப்ரேஷன் நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ மற்றபடி இது ஒரு தெய்வீக எண். என்னை பொறுத்த வரைக்கும் 8 என்பது ஒரு தெய்வீக எண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் சார். அடுத்ததாக 9வது நம்பர். 9 அப்படின்றது இது இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 9ல் பிறந்தவங்க, 18ல் பிறந்தவங்க, 27ல் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் 9க்கு அறிகுறி. 9 அப்படின்னாவே தைரியம், விடாமுயற்சி, போர்க்குணம். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தைரியமான நம்பர் இருக்கிற நம்பர்லேயே தைரியமாக வந்து முன்னாடி நிற்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 9ஆக தான் இருக்கும். போர்க்குணம் அவங்கக்கிட்ட இருக்கும், விடாமுயற்சி அவங்கக்கிட்ட இருக்கும். என்ன தான் தைரியமாக இருந்தாலும் 9 இருக்கவங்க பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் ஒரு ஆள் துணைக்கு இல்லாமல் எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. நீங்கள் கடைக்கு போனாலும் ஒரு ஆளை கூட்டு போவாங்க, எங்கே போனாலும் ஒரு ஆளை, அவ்வளோ தைரியம் இருக்க ஆள். ஆனால் அவங்க வந்து துணை இல்லாமல் வெளியே செல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட கூப்பிட்டு போய் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முரடனாக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 தான். அந்த வெகுளித்தன்மை, குழந்தைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ வயசானாலும் அந்த குழந்தைத்தன்மை வந்து அவங்ககிட்ட போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதிரிகள், எதிர்ப்புகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நிறைய வரும். 2 நம்பருக்கு அதிகமாக வரும். ஒன்று 9, இன்னொன்று 4. எதிரிகளும் எதிர்ப்புகளும் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். டெய்லியில் ஒரு அவருக்கும் வருவாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லிடுறேன். ஆனால் அதெல்லாம் அவங்க சமாளிச்சுக்கிட்டே போகக்கூடிய வைப்ரேஷன் வந்து 9. எவ்வளோதான் வந்தாலும் அவங்க சமாளிச்சுட்டே டெவலப் ஆகிட்டே போவாங்க, நிற்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்கள், எதிரிகள் எதிர்ப்புகளையும் கொடுத்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு அவங்களுக்கு அந்த 9க்கு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது வைப்ரேஷன் இதுதான். ஸோ அப்படி வந்து அவங்க அதை வந்து சந்தித்து அவங்க அதை வெட்டி மேலே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அன்புக்கு மிக இயங்கக்கூடிய நம்பர் அப்படின்னா 9, மிக அப்படின்னா. ஸோ அப்போ நம்ம வந்து 9 இருக்கவங்க மேலே அன்பை செலுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. எகிப்திய அடிமைன்னு சொல்லுவோம்ல, இருக்கிறதுலே அடிமையிலே ஸ்லேவ்லேயே ஈஜிப்தியன் ஸ்லேவ் தான் சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு அன்பு செலுத்துறாங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. சோஷியல் தாட்டு, ரொம்ப தேசப்பற்று, தேச சேவையில் ரொம்ப நாட்டம் இருக்கும். 9னாவே கண்டிப்பாக அரசியல் நீங்கள் எடுத்து பாருங்கள், அரசியலில் கண்டிப்பாக அவங்களோட பங்கீடு இருக்கும். இல்லை வந்து சமூக சேவை முழு மூச்சோடு பண்ணுவாங்க, அரசியல் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துலேயும் ரொம்ப விஷயம், தத்துவங்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸு நிறைய இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் 9 இருப்பாங்க. ஏன்னா அவங்க விரும்பி போய் அதில் தான் சேருவாங்க. ஏன்னா அவங்க தைரியம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களே விரும்பி போயிடுவாங்க. நீங்கள் அசட்டு துணிச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 இருந்தாங்கன்னா அவங்க மேஜராக சர்ஜனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சர்ஜனு, அந்த ஃபாரன்சிக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களாம் இப்போ அது அவங்க வந்து அந்த பிளட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயமாக தெரியாது. ஸோ அவங்களோட இயல்பு அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்குது. இவங்க மேஜராக அரசியல், ரியல் எஸ்டேட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃபென்ஸு, ஆர்மி இந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட இதுவாக இருக்கும். ரிலீஜனில் தத்துவம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஃபிலாசபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தத்துவத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அன்புக்கு ரொம்ப இயங்கக்கூடியவர்கள். எதிர்ப்புகள் அவங்க வந்து 9 வந்து எதையும் தன் கருத்துப்படி மட்டும் தான் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தோணுதான் நான் செய்வேன், இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னு அடமெண்ட்டாக நிற்கிறதுல இருக்கிற நம்பர்லேயே 9 தான் நம்பர் 1. அடுத்து நம்பர் 4 இதெல்லாம் அப்படியே நிற்கும். பிடிவாதம்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இவங்க தன் கருத்துப்படி தான், இவங்களோட டிசிஷன் இவங்க தான் மேக் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட வந்து முழு 100% ஒர்க்கை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்ககிட்ட எப்படின்னா நான் 30% நான் பார்த்துக்கிறேன், 70% நீ பார்த்துக்கிறேன், அந்த வேலையை கண்டிப்பாக சொதப்புறதுல பார்த்தீங்கன்னா நம்பர் 9 தான் இருக்கும். ஸோ அப்போது முழு விஷயத்தையும் அவங்க கொடுத்துட்டோன்னா அவங்க முழு ஈடுபாடை வெற்றி பண்ணி முடிப்பாங்க. ஸோ இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்குமே. இது நான் ஒரு நம்பரை சொல்கிறேன். இப்போ இந்த 9 1 சேர்த்துருக்கா, 9 5 9 2 பார்க்கும்பொழுது அவங்க எது சம்மந்தமாக இருக்கும், அவங்களுடைய கர்மம், அவங்களோட விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் டிஓபி வச்சா நம்ம கிளியராக சொல்லிடலாம் அவங்களுக்கு. சூப்பர் சார், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையாக நம்பர்ஸை வச்சு இதெல்லாம் உங்களோட குணாதிசயங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.